தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களோடு கூட இந்த ஆராதனையில் இருப்பதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அருமையான பாஸ்டர் இந்த சபையின் போதுகிற டேனியல் அவர்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். அவர் சொன்னது போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சபையிலிருந்து ஒரு மாப்பிள்ளையை நாங்கள் எடுத்து எங்களுடைய சபைக்கு இல்லை ஒரு அருமையான மகளுக்கு கொடுத்தோம். அப்பொழுது அருமையான பாஸ்டரை நாங்கள் பார்த்தோம். அந்த திருமணத்தை நன்றாக நடத்தி வைத்து இன்றைக்கு அந்த குடும்பமும் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய ஊழியங்களை அவர்கள் செய்கிறார்கள். எனவே இந்த சபையில் வந்து நிற்பதிலே அதிக சந்தோஷம் அடைந்து நானும் உங்களோடு கூட தேவனை ஆராதிப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காக இந்த கூட்டங்களை ஏற்படுத்தின என்னுடைய சபையினுடைய யூத் லீடர் தம்பி டேனி அவர்களுக்காகவும் இந்த சபைக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற பிரதர் மில்டன் குடும்பங்களுக்காகவும் நன்றிகளை செலுத்தி நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். தேவன் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அவர் வந்தார். வந்த தேவன் நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் முன்குறித்து அறிந்து அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி இன்னும் அவரோடு கூட வாழ்வதற்காக, அவரோடு நல்ல ஐக்கியங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக, தேவனோடு நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அநேக நேரங்களிலே நம்மை கண்டித்து உணர்த்தி அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை உள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்தி காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நல்ல ஒலிவ மரங்களாக, நல்ல திராட்சை செடியாக, கொடியாக அல்லது நல்ல ஒரு விருட்சமாக கர்த்தர் வைத்து நம்மை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து தண்ணீர் பாய்ச்சி நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிறார். இந்த உலகத்திலே நாம் நம்முடைய ஜீவன் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய கிருபை. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எனவே நம்மை உருவாக்கின ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கினது மட்டுமல்ல, உலகத்தில் கொண்டு வந்து நம்மை வைத்த ஆண்டவர் நல்ல ஒரு விருட்சத்தை போல, மரத்தை போல கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 27வது அதிகாரத்திற்கு திருப்பி கொண்டால் என்னோடு கூட வேகமாக வாருங்கள். நான் சரியாக இந்த நேரத்திற்கு முடிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 27வது அதிகாரம் 2-3 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் வேதத்தை பிரித்து வாசித்து ஏசாயா 27வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். The book of Isaiah chapter 27 verse 2 and 3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காப்பேன். மீண்டுமாக சத்தமாய் வாசிக்கலாமா? என்னுடைய சபையில் எப்படின்னா எல்லாரையும் வாசிக்க சொல்லுவேன். நான் வேதத்தை பிரித்து வைத்து கையில் வேதங்களை வைத்து எல்லாரும் ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம் வாசிப்போம். 1 2 3 4 அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் பாதுகாத்து கொள்வேன். ஹல்லேலூயா. அக்காலத்தில், எந்த காலத்தில்? இந்த காலம்தான் அது. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் கிருபையின் காலம் ஒன்றை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கிருபையின் காலத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் இந்த காலம். இந்த காலத்திலே உலகத்திலே அநேகர் இருந்தாலும், அநேக மக்கள் இருந்தாலும், இந்தியாவிலே 148 கோடி மக்கள் இருந்தாலும், இந்த 148 மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல திராட்சை தோட்டத்திலே கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல திராட்சை தோட்டமாக நல்ல ரசத்தை தரும் ஒரு திராட்சை தோட்டத்தில், ரெட் வைன் என்று இங்கிலீஷில் இருக்கிறது, நல்ல திராட்சை ரசத்தை தரும். நீங்களும் நானும் கெட்ட ரசத்தை தந்து கொண்டிருந்தோம், தேவனுக்கு விரோதமாக இருந்தோம், தேவன் அற்றவர்கள் இருந்தோம்,
தேவனுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தவர்களையும் தேவனற்ற இருந்தவர்களையும் அவர் நம்மை முன்குறித்ததினாலே அவருடைய திராட்சை தோட்டத்திலே அவர் நம்ம வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய நல்ல திராட்சை தோட்டத்திலே ஒருவேளை வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை முன்குறித்ததினாலே, ஏதோ அவருடைய அன்பு என் மேலே இருந்ததினாலே அவர் என்னை நல்ல திராட்சை தோட்டத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், which will give you a good wine. நல்ல திராட்சை ரசத்தை தரும். நீங்களும் நானும் உலகத்திற்கு நல்ல திராட்சை செடிகளாக ஆண்டவர் வைத்தது மட்டுமல்ல, அநேக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ரசங்களை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நல்ல திராட்சை ரசங்களை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை, அழுக்காயிருந்த நம்மை, தேவனற்ற இருந்த நம்மை, அநேக கேடுபாடுகளோடு வாழ்ந்த என்னை அவர் மாற்றி அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நல்ல திராட்சை ரசம் வரும்படியாக நல்ல திராட்சை தோட்டமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக தான் இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டும். அநேக நேரங்களில் திரும்பி பார்க்க வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கை, இயேசு இல்லாமல் இருந்த வாழ்க்கை, தேவனற்ற இருந்த வாழ்க்கை, விக்கிரக ஆராதனைகள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாமே கெட்ட திராட்சை ரசம். தேவன் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் என் மேலே வைத்த அன்பினாலே, பிதாவானவருடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவர் என்னை மாற்றினதினாலே இன்றைக்கு கெட்ட திராட்சை ரசத்தை கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து நல்ல திராட்சை ரசங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் தேவன் செய்கிற காரியம், தேவனுடைய பெரிய கிருபை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாக இருக்கும். நல்ல திராட்சை ரசத்தம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். which will bear a fruitful, pleasant, lovely, beautiful. நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டத்திலே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். இந்த திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியே போய்விட வேண்டாம். உலகத்திற்காக, உலகத்தின் காரியங்களுக்காக, மாயான உலகத்தை நம்பி நல்ல திராட்சை ரசத்தை கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நல்ல கொடியாகிய இயேசுவோடு நாம் ஒட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். அவரோடு ஒட்டப்பட்டதினாலே தான் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை ஒரு சில கெட்ட காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரங்களிலே நம்மோடு கண்டித்து உணர்த்தி தேவனோடு இயேசுவோடு ஒட்டப்பட்டு இருப்பதினாலே தான் நல்ல திராட்சை ரசங்களை அநேக நேரங்களிலே கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அவையிலும் பிசாசு கெடுப்பான். நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கெட்ட ரசங்களை அவன் கொடுப்பான். அநேக தேவையில்லாத காரியங்களை ஏற்படுத்துவான். ஆனாலும் தேவன் அவருடைய அன்பின் கயிறாலே நம்மை அவரோடு கட்டி வைத்திருக்கிறார். அவருடைய அன்பின் கயிறாலே நம்மை அவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். தேவனை விட்டு போகாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாய் மாறாதபடி, அவரை விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய அன்பு நம்மை கட்டி இழுக்கிறது. அவர் நம்மை நல்ல திராட்சை தோட்டத்திலே அவர் வைத்தபடியினாலே, 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வேன். கர்த்தராகிய நான். எனவே நீங்களும் நானும் தேவனால் வைக்கப்பட்ட திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள், தேவனுடைய தோட்டத்திலே இருக்கும் திராட்சை கொடிகள், இயேசுவாகிய திராட்சை கொடியோடு இணைக்கப்பட்டவர்கள். எனவே தான் கர்த்தர் சொல்கிறார், நான் அதை காப்பாற்றி. நீங்களும் நானும் உலகத்திலே இருப்பொழுது, உலகத்திலே வாழ்வது, அதுக்கு மேலாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவரோடு பயணம் செய்வது தேவன் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சிகள் அல்ல, நம்முடைய காரியங்கள் அல்ல, தேவன் கொடுத்த கிருபையினாலே, தேவன் வைத்த அன்பினாலே, தேவனுடைய அன்பு நம்முடைய ஆத்மாவிலே ஊற்றப்பட்டதினாலே அவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசு என்கிற நாமத்திற்குள்ளாக நாம் வந்ததினாலே, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சபைகளிலே சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும்படியான கிருபைகளை பெற்று அவரோடு வாழ்வதினாலே அவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகத்தில் கொரோனா நாட்களில் பார்த்தோம், பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களாலே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை.
பெரிய மருத்துவர்கள் அவர்களே தங்களை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. கோட்டீஸ்வரர்கள் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருந்து தேவனுக்குள்ளாக இருப்பது காரணம் அவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். எனவே அவர் எப்படி நம்மை காப்பாற்றுகிறார்? அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஐ வாட்டர் இட். ஆண்டவர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். உலகத்திலே நாம் படிக்கிறோம், வேலைகளை செய்கிறோம், எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய கிருபை நம்மேலே இருக்கிறபடினாலே தான் வேலைகள் கைகூடி வருகிறது, கை நிறைய சம்பளங்கள் வருகிறது, தேவையான காரியங்களை அவர் சந்திக்கிறார். அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி கொண்டு வருகிறார். நினைத்து கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட்டால் சத்துரு உள்ளே வந்து விடுவான். யோவானிலே வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் மீண்டுமாக மறுரூபப்படும்படியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது விழுங்கலாம்? வளர்ந்த திராட்சை செடியை, நன்றாக கனி கொடுக்கிற திராட்சை செடியை எப்பொழுது அழிக்கலாம் என்று பிசாசானவன் பார்த்து கொண்டே வருகிறான். இவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. நோ ஒன் கேன் ஹார்ம். நாம் தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நமக்கு உண்டானவைகளை பிசாசானவன் எடுத்துக்கொள்ள முடியாது. நோ ஒன் கேன் ஹார்ம். அந்த திராட்சை செடி, தேவனாலே வைக்கப்பட்ட திராட்சை செடி வளர்ந்து படர்ந்து பெருகி நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து தேவனுக்கு மகிமையாக உலகத்தில் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். எதுவும் நம்மை சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். நோ ஒன் கேன் ஹார்ம் இட். ஏனென்றால் அவர் பார்த்து பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பார்த்து பார்த்து நம்மை அழகுபடுத்துகிற ஆண்டவர், பார்த்து பார்த்து நம்மை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ஆண்டவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்கார வைக்கிற ஆண்டவர். புழுதியிலே இருந்த நம்மை, எதற்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மை இன்றைக்கு நான் நன்றாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள் வசதிகளோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். அடிக்கடி அவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அடிக்கடி யாரும் சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கண்கள் நம்மேலே உறுதியாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த தேவனுக்கு எந்த அளவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த தேவனோடு நாம் வாழ வேண்டும், எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே தேவனோடு பிரயாணப்பட வேண்டும். அடிக்கடி நான் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு காரியத்தை சொல்லி என்ற செய்தியிலே சொல்லுவேன். இந்த நல்ல தேவனுக்கு, நம்மை காப்பாற்றி வாழ வைக்கிற தேவனுக்கு, அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற தேவனுக்கு, ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? அந்த தேவனை ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு. உலகத்தில் இந்த தேவனோடு வாழ்வதற்கு, இந்த இயேசுவை அனுபவிப்பதற்கு, இயேசுவை கொண்டாடுவதற்கு, இயேசுவோடு பிரயாணம் பண்ணுவதற்கு இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. ஒரே ஒரு முறை தான் இந்த இயேசுவோடு நாம் உலகத்தில் வாழ முடியும். எனவே அந்த இயேசுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இயேசுவை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார், சேதம் வராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். அடிக்கடி தேவையான நேரத்தில் தண்ணீர்களை அவர் பாய்ச்சுவார். சங்கீதம் 104 சங்கீதத்திலே வாசித்தால், சங்கீதம் 104:16 வசனத்திலே, கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சங்கள், அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்து. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 104 சங்கீதம் 16 வசனத்திலே, சங்கீதம் 104:16 தாவீது சொல்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையை கேதுரு மரங்களுக்கும் லீபனோன் மரங்களுக்கும் அவர் நம்மை ஒப்பிட்டு பேசுகிறார். சங்கீதம் 104:16 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சத்தமா வாசிக்கலாமா? 1 2 3 4. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய விருட்சங்கள். யார் அந்த கர்த்தருடைய விருட்சங்கள்? சபையிலே நாட்டப்பட்ட நீங்களும் நானும் தான். விக்கிரக ஆராதனையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர் நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய விருட்சங்கள்.
எங்கேயோ இருந்த நம்மை, காட்டோலியமாக இருந்த நம்மை தேவன் கொண்டு வந்து ஒலிவ மரமாகிய அவரோடு ஆண்டவர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தால் நிறைந்திருக்கும். சாரத்தால் நிறைந்திருக்கும். தேவன் நம்மை நாட்டி இருக்கிறார் என்றால், இந்த விருட்சம் தேவனால் நாட்டப்பட்ட விருட்சம் என்றால், அவரே இந்த விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி காப்பாற்றி இந்த கேதுரு மரத்தை போல வளர செய்து நல்ல ஒரு பலமுள்ள மரமாக, சாரம் நிறைந்த மரமாக அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கோ. அந்த வார்த்தை சொல்கிறது, சாரத்தால் நிறைந்திருக்கும். தேவன் நாட்டின விருட்சங்கள் சோடையாய் இருக்காது. தேவனால் நாட்டப்பட்ட விருட்சங்கள் மெலிந்து போகாது. தேவனால் நாட்டப்பட்ட விருட்சங்கள் பலன் இல்லாமல் இருக்காது. தேவனால் நாட்டப்பட்ட விருட்சங்களுக்கு அவரே தண்ணீர் பாய்ச்சி, அவரே அதை காப்பாற்றி, அவரே அந்த விருட்சங்களுக்கு எருக்களை போட்டு சாரத்தால் நிரப்பி வைப்பார். சாரம் என்றால் என்ன? தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்தியங்கள், தேவராஜ்யம், இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அநேக உலக ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், ஆனால் சாரத்தினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய சாரங்கள், ஜெபங்கள், வேத வாசிப்புகள், கர்த்தருடைய காரியங்கள், ஊழியங்கள், சபைக்கு வருவதும் போவதும் மட்டுமல்ல. இந்த ஒரு வாழ்க்கையில தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம்? எதற்காக தேவன் நமக்கு பணத்தை கொடுக்கிறார்? எதற்காக தேவன் நமக்கு வேலைகளை கொடுக்கிறார்? எதற்காக தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்? எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அந்த தேவனை விட்டு மறந்து போவதற்காக அல்ல. இந்த ஒரு வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை சாரத்தினால் நிரப்பப்படுவதற்காக, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்காக, உன்னதமான தேவனுடைய மகிமையில் அவர் நம்மையிலே வைத்திருக்கிறார். எதற்காக? சாரத்தினால் நிரப்பப்பட்டு, ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்டு, தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு, அவருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக நல்ல சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். பாராட்டுகிறேன். அருமையான பாஸ்டர் டேனி அவர்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டேன். வரும்பொழுது என்னோடு கூட வந்து தம்பி டேனி அருமையாக சொல்லி கொண்டு வந்தார். 5 ஆராதனைகள் இதே இடத்துல கர்த்தர் சபையை தருகிறார். சென்னையிலே ஹார்ட் ஆஃப் த சிட்டியிலே இப்போ ஏற்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் சாரத்தினால் நிரப்பப்படுவதற்காக, வெறுமையாய் வந்துவிட்டு போவதற்காக அல்ல, மற்றவர்களைப் போல வாழ்வதற்காக அல்ல, தேவனுக்காக வாழ்வதற்காக தான். எந்த மரம் சாரத்தால் நிரப்பப்படுகிறதோ அந்த மரம் அநேக காரியங்களுக்கு பயன்படும். தமிழில் சொல்லுவாங்க வைரம் பாய்ந்த மரம் என்று. பழைய மரங்கள் வைரம் பாய்ந்து இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த பொருள் செய்தாலும் கெட்டு போகாது, பூச்சிகள் அதற்குள்ளாய் போகாது, எந்த விதமான கரையான்கள் அவைகளை அழிக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான நன்மைகளை மட்டுமல்ல, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புங்கள். இந்த ஆவிக்குரிய நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. இந்த உலகத்தில் கண்ணை மூடிவிட்டால், இந்த ஜீவன் நம்மை விட்டு போய்விடுமானால், மீண்டுமாக இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை, இன்னொரு சான்ஸ் நமக்கு இல்லை. எனவே தேவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை சாரத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு கிரகித்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை உடைய உள்ளத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ளுங்கள். சாரம் உங்களை பலப்படுத்தும். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சாரம் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்குள்ளாக இருக்கிற சாரம் பிள்ளைகளுக்குள்ளாய் பரவும். நீங்கள் நன்றாக பலனோடு வாழும் பொழுது அந்த பலன் ஆவிக்குரிய காரியங்கள் குடும்பத்தை மாற்றும், குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு 4 இடத்தில் இன்று பிரசங்கம் செய்கிறேன் என்றால் எங்கள் அம்மாவுடைய ஜெபம் 85 வயது வரைக்கும் உபாசம் பண்ணி ஜெபிப்பார்கள். எங்கள் வீட்டில் 4 பேர், நாங்கள் எனக்கு ஒரு அண்ணன், 2 அக்கா தங்கச்சிகள், 4 பேர். 4 பேரும் ஊழியத்தில் இருக்கிறோம். சின்ன வயதிலிருந்தே எங்கள் அம்மா எங்களோடு கூட ஜெபிப்பார்கள். நாங்கள் எங்களுக்கு படிப்பை
மற்ற எந்த அளவுக்கு கொடுத்தார்களோ அதை விட இயேசுவை எங்களுக்கு அதிகமாய் கொடுத்தார்கள். ஆமென். நல்ல படிப்பை கொடுத்தார்கள், நல்ல காலேஜில் சேர்த்தார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் விட, படிப்பை விட, காலேஜை விட, பட்டங்களை விட இயேசுவை எங்களுக்கு கொடுத்ததினாலே தான் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று பேசுகிறோம். பெற்றோர்கள் சாரத்தினாலே நிரம்பி இருப்பீர்களானால், ஆவிக்குரிய காரியத்தினாலே நிரப்பப்பட்டு இருப்பீர்களானால், பிள்ளைகள் தானாக சாரத்தினால் நிரப்பப்படுவார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய விருட்சங்கள். சங்கீதம் 104:16 மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். இன்றைக்கு நான் கை தூக்கல சொல்ல போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சாரம் இருக்குது அதை குறித்து நான் கேள்வி கேட்க போகவில்லை. உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட சாரங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்கள், தேவனுடைய கிருபைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெருகி இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனோடு நல்ல ஐக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு தேவனோடு நல்ல உறவுகளை வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சாரத்தினால் நிரப்பப்படாமல் போனால் உலகத்தில் உள்ள குப்பைகள் உங்களை நிரப்பிவிடும், உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் உங்களை நிரப்பிவிடும், உலகத்துள்ள கேடுபாடுகள் உங்களை நிரப்பிவிடும். சாத்தான் எந்த அளவுக்கு உங்களை தன்னுடைய காரியத்தினாலே உலகத்தின் காரியங்களை நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பி விடுவான். தேவனுடைய காரியங்கள் வாழ்க்கையில குறைந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய மகிமையும் உங்கள் வாழ்க்கையில குறைந்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ட்ரை டு எவாலுவேட் யுவர் செல்ஃப் டெய்லி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் எந்த ஒரு பாதகமும் வேண்டாம் ஆண்டவரே, உமோடு நல்ல உறவுகளை எனக்கு தாரும், உமோடு நல்ல ஐக்கியங்களை எனக்கு தாரும், உமக்கும் எனக்கும் எந்த விதமான கேப் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி யார் வாஞ்சிக்கிறோமோ, யார் கர்த்தருடைய காரியங்களிலே நாட்டம் கொள்கிறோமோ, தாவீது சொல்கிறார், கர்த்தரையும் அவருடைய வல்லமைகளையும் நாடுங்கள், தேவனை தேடுங்கள். தேவனை தேடுவதிலே டோன்ட் கிவ் அ பிரேக். உலகத்திற்காக, மற்றவர்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக, மற்றவர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக உங்களுடைய ஸ்டாண்டை ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அப்பொழுது மாற்றிக்கொள்வீர்கள் ஆனால், உலகத்துக்காக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஆனால், அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற சாரங்களத்திலே அந்நிய சாரங்கள் வந்துவிடும், அந்நிய கலாச்சாரங்கள் வந்துவிடும், உலகத்தின் வழிபாடுகள் வந்துவிடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உலகத்தின் காரியங்கள், கட்டுக்கதைகள், உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு ஒத்து போகாதீர்கள். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are the chosen people, separated people. கிறிஸ்தவர்கள் என்பதை விட நம்முடைய குருவாகிய இயேசுவினுடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவம் என்ற போர்வையிலே இருக்க வேண்டாம். கிறிஸ்தவம் என்பது மதம், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன். ஆனால் கர்த்தர் நமக்கென்று தனி வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், தனி மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பேதுரு பிரசங்கத்தில் சொல்கிறார், அவர் நமக்கு ஜீவ மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். He has made a living way. ஜீவ மார்க்கத்திலே நாம் பயணித்துக் கொண்டு வருகிறோம். ஜீவ மார்க்கத்திலே பாதை மாற வேண்டாம், ஜீவ மார்க்கத்தை விட்டு வெளியே போக வேண்டாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த சாரத்தினாலே எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள். ஒருவேளை அந்த சாரங்கள் எடுபடுமானால், நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கெட்ட திராட்சை ரசங்கள் வருமானால், அப்பொழுதே உங்களை அலசி ஆராய்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நியாயப்படுத்த வேண்டாம் நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பின்மாற்றங்களை, வீழ்ச்சிகளை. தவறி விடுவோம், ஏதாவது தவறுகளை செய்வோம், தேவனை விட்டு வழி விலகி போயிடுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நியாயப்படுத்தாமல் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு வழி விலகி விட்டேன், உம்முடைய அன்பை விட்டு நான் பின்வாங்கி விட்டேன், நல்ல திராட்சை செடியாக இருந்து நான் கெட்ட திராட்சை செடியாய் மாறிவிட்டேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக கர்த்தர் அவருடைய சாரத்தினாலே நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. எவரையும் தூக்கி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, எவரையும் வழி விலகி போக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. என்றைக்கு அந்த சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகிறதோ அன்றைக்கே ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த சாரம் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்குமானால்,
தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுமானால், ஆவிக்குரிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுமானால் வாழ்க்கை மாறிவிடும். ஆவிக்குரிய காரியம் ஒடிந்து போய்விடும். ஆவிக்குரிய நிலைப்பாடுகள் மாறும். வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் மாறும். மற்ற காரியங்களிலே ஈடுபாடுகள் வரும். சபையை விட்டு தூரமாய் போய்விடுவோம். ஆண்டவருடைய காரியங்களை விட்டு தூரமாய் போய்விடுவோம். எதுவுமே தவறாக தெரியாது. அந்த அளவுக்கு பிசாசானவன் நம்முடைய கண்களை மூடி விடுவான். இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய காரியத்தில் இன்றைக்கு குறைந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடிக்கடி சபையில் நான் சொல்லுவேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு வருகிற உயர்வுகள், பணம், மேன்மை, அவைகளே நம்மை பிரித்து விடும். இன்றைக்கு அநேகருக்கு சுகபோகமான வாழ்க்கை, நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல தூக்கம், நல்ல கார், நல்ல வேலைகள், இவைகளே அவர்களை தேவனை விட்டு வழிமாற செய்து விடுகிறது. எந்த அளவுக்கு நாம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரோ, எந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறாரோ, அந்த அளவுக்கு நம்முடைய இருதயமும் மாற வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மனம் மாற வேண்டும். எந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு அதை விட தேவன் மேலே அன்பு இருக்க வேண்டும். அதை விட தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே போகிறதோ அதை விட தேவனுக்குள்ளாக ஈடுபாடுகள், அர்ப்பணிப்புகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உயர்த்த 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 தேவன் மேலே அன்பு வைத்து தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய தன்மை. அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செய்யாமல் போவோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் சிறுத்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கைகள் மெலிந்து போகும். இருக்கிற காரியங்களையும் பிசாசானவன் எடுத்து விடுவான். வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு சிறுத்து போனான் என்று சொல்லி. ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம், ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் வாசித்தால் அதில் 2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆமோஸ் 7வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 2, 3, 5, 6 வசனங்களை வாசித்தால் இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 7வது அதிகாரம் 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவைகள் தேசத்தின் புல்லை தீண்டு போவது நான் கர்த்தராகிய ஆண்டவரை மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான். ஆமோஸ் 7வது அதிகாரம் 2வது வசனம். இங்கே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் சொல்லுகிறார், ஆண்டவரே யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான். அவன் சிறுத்து போனான். யாக்கோபு யார்? யாக்கோபு நன்றாக இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் நேரங்கள் வரும் பொழுது, யாக்கோபு என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை விட்ட பொழுது, பாகால்களை சேவிக்க ஆரம்பித்த பொழுது, விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார் என்று சொல்லி. விற்று போட்டார். அதிகமாய் நேசித்த ஜனங்களை ஆண்டவரே விற்று போட்டார். ஏன்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள். யாக்கோபு விழுந்து போனான். இந்த வார்த்தையை சொல்லுகிறது, யாக்கோபு யாரால் எழுந்திருப்பான்? யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான். இங்கிலீஷ்ல இருக்கிறது, how Jacob can stand, how Jacob can survive. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து நாம் தடம் மாறுவோமானால் விழுந்து போவோம். சபையை விட்டு தூரமாய் போவோமானால் விழுந்து போவோம். ஆவிக்குரிய 5 காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் 5 காரியங்கள், ஆவிக்குரிய 5 பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், வேத வாசிப்பு, ஜெபம், கர்த்தருடைய ஆராதனை, தேவனுக்காக செய்கிற ஊழியங்கள், நம்முடைய வருமானத்தில் தேவனுக்காய் கொடுக்கிற தசமபாகம், காணிக்கைகள், ஆவிக்குரிய எக்ஸசைஸ், இவைகள் தான் பேசிக் திங். இவைகளிலிருந்து ஒரு மனிதன் மாறுவானால் அவன் விழுந்து போவான். அதுதான் அந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான். How can Jacob stand? How can Jacob survive? He has become so small. ஒருவேளை சரீர பிரகாரமாய் வளர்ந்திருக்கலாம், ஒருவேளை பணத்திலே வளர்ந்திருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்திலே. அநேகர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன்,
வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல் இருந்தேன், குடிசையில வீட்டில் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். ஓட்டர் சைக்கிள்ல போன இன்றைக்கு கர்த்தர் 2 வீலர் 4 வீலரை கொடுத்திருக்கிறார். பேங்க் பேலன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது, இன்றைக்கு நல்ல பேங்க் பேலன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் பெருகி இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே அநேகர் சிறுத்து போயிருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் சிறுத்து போனான். He has become so small. அவன் சிறுத்து போனான். இதை மட்டும் வாழ்க்கையிலே அனுமதிக்காதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே எதை அனுமதித்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களிலே சிறுத்து போவதை அனுமதிக்காதீர்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே மெலிந்து போவதை ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். ஆவிக்குரிய வீழ்ச்சிகளை ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். வீழ்ச்சிகள் இருந்தாலும் மீண்டுமாக எழுந்திருக்க பிரயாசப்படுங்கள். தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? ஒருவேளை இன்றைய காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால், ஏதாவது ஒரு காரியத்தில் சிறுத்து போய் இருப்பீர்களானால், ஏதாவது ஒரு காரியத்தில் மெலிந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் சிறுத்து போயிருக்கிறேன். அநேகருக்கு இந்த நாட்களிலே வேதத்தை படிப்பதற்கு நேரங்கள் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரங்கள் இல்லை, ஆலயத்திற்கு போவதற்கு நேரங்கள் இல்லை, ஊழியங்களுக்கு போவதற்கு நேரம் இல்லை, தசமபாகம் காணிக்கைகளை கொடுப்பதற்கு காலங்கள் இல்லை. அவ்வளவு காரியங்கள் மாறிவிட்டது. சிறுத்து போன வாழ்க்கையோடு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பரிபூர்ணமாகாது. A Christian life will not be complete with the small spiritual things. ஆவிக்குரிய சின்ன சின்ன வீழ்ச்சிகளாலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள் பரிபூர்ணப்படாது. ஏன் நம்முடைய வாழ்க்கை சிறுத்து போகிறது? ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு ஏன் சிறுத்து போனான்? ஏன் அப்படி அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் ஏன் வந்தது? ஏன் அவன் விழுந்தான்? நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஏன் நாம் சிறுத்து போகிறோம் என்பதற்கு ஒரு சில காரணம். நம்பர் 1, வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் போகிறது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசித்தால், என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரம் ஆகிறார்கள். ஆவிக்குரிய அறிவு நமக்கு தேவை. அதற்கு தான் வேத ஞானம் நமக்கு தேவை. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் அல்லது ஓசியா 6வது அதிகாரம் 3-6 வசனத்திலே வாசித்தால், தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவை. நம்முடைய முற்பிதாக்களாகிய பேதுரு அநேக இடங்களிலே சொல்லி வைத்து இருக்கிறார், தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். grow in the knowledge of knowing Christ. தேவனை அறிகிற அறிவு. இன்றைக்கு செல்போனில் அறிவு இருக்கிறது, கம்ப்யூட்டரில் அறிவு இருக்குது, உலகத்தின் அநேக டெக்னாலஜியில் அறிவு இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? யாக்கோபு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சிறுத்து போவதற்கு காரணம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியாமல் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம். லேக் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. நல்ல சத்தியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. பிராஸ்பரிட்டி காஸ்பல், ஆசீர்வாதமான செய்திகள், இவைகள் தான் நாடி ஓடுகிறமே தவிர, இன்னும் நான் மாற்றப்படுவதற்கு, இன்னும் நான் மறுரூபம் அடைவதற்கு, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஞானம் எனக்கு தேவை என்கிறதை அநேகர் நாடாமல் இருக்கிறோம். வேதத்தில் பேதுரு உடைய நிருபங்களிலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே அவர் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். தேவனை அறிகிற அறிவு தான் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுபட்டு, சாபத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு உங்களை வாழ வைக்கும். நம்முடைய வாழ்க்கை சிறுத்து போவதற்கு காரணம், தேவனை அறிகிற அறிவிலே நாம் குறைவுள்ளவர்களாய் போகிறோம். எனவே இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவை நாடி போங்கள். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். புதிய புதிய காரியங்களை வேதத்திலே தேடுங்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் ஸ்டடி இருந்தால் வாங்க, காலை ஆராதனையில் மாலை ஆராதனைக்கும் வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க.
தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். உலக பிரகாரமான படிப்பு உங்களுக்கு அறிவை கொடுக்கும். ஆனால் தேவனோடு வாழும் பொழுது, சபையில் வரும்பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம்தான் உங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும். முதலாவது காரியம், ஏன் சிரித்து போகிறோம்? அறிவில்லாமல் சங்காரமாகிறோம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வேகமாய் வாசியுங்கள். எடுத்தவர்கள், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நான் அறிவில்லாமல் இருந்தால் ஆண்டவரே நம்மை வெறுத்து விடுவார். அதாவது தேவனை அறிகிற அறிவை நாம் பெருக்கிக் கொள்ளாமல் போனால், ஆண்டவர் கடைசியாக நேரங்களை கொடுத்திருக்கு. யாருமே சொல்ல முடியாது, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. டிவியில் தட்டி விட்டா 10 ப்ரோக்ராம் வருது. அவைகளெல்லாம் தாண்டி கர்த்தர் நமக்கு நல்ல வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நேரம் இல்லை. நான் தெளிவாய் சொல்கிறேன், ஒரு அதிகாரத்தை படிப்பதற்கு 3 நிமிஷம் தான் ஆகும். எங்களுடைய சபையில் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் எக்ஸாம் இருக்குது, தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது, வேதத்தை படிக்க நேரம் இல்லவே இல்லை. ஒரே அதிகாரம் படிக்க 3 நிமிஷம்தான். ஒரு நாளில் 5 அதிகாரம் படிப்பதற்கு 10 நிமிடங்கள் தான் போதும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் ஒரு நாளில் 5 அதிகாரங்களை படிப்பேன். ஒரு வருஷத்தில் ஒரு வேதாகமத்தை கம்ப்ளீட்டாய் படித்து முடிப்பேன். எந்த ஊழியம் இருந்தாலும், எங்க காரியம் இருந்தாலும். தேவனுடைய அறிவு நமக்கு எப்படி வரும்? உலகத்தில் தேவனுடைய அறிவை பெறாமல் கண்களை மூடக்கூடாது. அதற்காக தான் கர்த்தர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொள்ளாமல் போகாமானால் வாழ்க்கை சங்காரமாகிவிடும். குடும்பங்கள் சரியான ஆவிக்குரிய காரியத்தில் வளர முடியாது. நான் வேகமாய் போகிறேன். 2வது காரியம், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சிரித்து போகிறோம்? கர்த்தரை மதியாமல் இருப்பது, அன்ரெஸ்பெக்டிங் காட். தேவனை மதியாமல் இருப்பது. உலகத்தில் எல்லா காரியத்தையும் மதிப்போம், ஆனால் தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் மதியாமல் போய்விடுகிறோம். ஓசியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், யாராவது வாசிங்கள். ஓசியா 4வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கர்த்தரை மதியாமல். போதுமா? தேங்க்யூ. அவர்களை கர்த்தரை மதி. இதெல்லாம் உண்மை. இந்த நாட்களிலே கர்த்தரை மதிக்கிறோமா? தேவனுடைய காரியங்களை மதிக்கிறோமா? சபையை மதிக்கிறோமா? போதகரை மதிக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை மதிக்கிறோமா? தேவனுடைய காரியங்களை மதிக்கிறோமா? when we respect God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் மதிப்போமானால் எல்லா மரியாதைகளையும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக தேவனுடைய காரியங்களை மதிக்கிறதில்லை இந்த நாட்களில். அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது சயின்டிஃபிக் வேர்ல்ட், டெக்னாலஜி வேர்ல்ட். மற்ற காரியங்கள் எல்லாம் மதிப்போம், தேவனை மதியாமல். தேவனை என்றைக்கு தேவனுடைய காரியங்களை மதிக்கிறோமோ, என்றைக்கு தேவன் கொடுத்த அவருடைய தேவ ராஜ்யத்தை நாம் மதிக்கிறோமோ, அதில் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே இருக்கிறது. அவரை மதியாமல், ஒருவேளை கர்த்தரை காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவாரானால், எந்தெந்த காரியத்தை மதிக்காமல் இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் போடுவார். குடும்பங்களிலே தேவனை வைத்து வாழ்கிறோமா? தேவனை மையமாக வைத்து வாழ்கிறோமா? கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலிஸ் ஆர் கான். கர்த்தரை மையமாக வைத்து, கர்த்தரை கேட்டு, ஊழியக்காரனை கேட்டு செய்கிற காரியங்கள் மாறிவிட்டது. எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து விட்டது, எல்லாமே ஜிபிஎஸ்ல வந்து விட்டது. ஆலோசனை சொல்வதற்கு உற்றார் உறவினர்கள், படித்தவர்கள், நண்பர்கள், கர்த்தரை மதிக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? சின்ன சின்ன கணத்தை ஆண்டவர் கொடுத்து பாருங்க. சின்ன சின்ன காரியமானாலும் தேவனை மையப்படுத்தி வையுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் காரியத்தை வாசித்தோம், அறிவில்லாமல் நாம் சங்காரமாகிறோம். 2வது காரியம், கர்த்தரை மதியாமல் இருப்பது, forsaking God, ஆண்டவரை மதிக்காமல் போகிறது. 3வது காரியம், கர்த்தரை பின்பற்றாமல் போகிறது. கர்த்தருடைய காரியங்களை பின்பற்றாமல் போகிறதுனாலே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மெலிந்து போகிறது. தேவனுக்கு நமக்கும் உள்ள தொடர்புகள் நம்மை விட்டு எடுபடுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம்
இதை வாசித்தால் யோசுவா 22:16 வசனமும் 19 வசனத்தை வாசிப்போம். அதிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றாமல் புரண்டு போகிறீர்கள். யோசுவா 22:16 வசனம், நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு. போதுமா? தேங்க்யூ. கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு. இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவனை பின்பற்ற வேண்டிய நாம் புரண்டு போகிறோம். 16 வசனத்தை 19 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாய் இருந்ததினால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே. போதுமா? கர்த்தரை பின்பற்றாமல் புரண்டு. இதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அநேக நேரங்களில் தடம் புரண்டு விடுகிறோம், மாறி விடுகிறோம், சரியாய் போய் கொண்டு இருப்போம். ஏதாவது ஒரு காரியம் வந்து விட்டால் கர்த்தரை விட்டு கர்த்தரை பின்பற்றாமல் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே நபர் இயேசு. வாழ்க்கையிலே நமக்கு முன்பாய் போகிறவர். அவருடைய அடிச்சோடுகளை மட்டும் யார் பின்பற்றி போகிறார்களோ அவர்கள் தடம் புரண்டு போக மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை மாறாது. இங்கிலீஷில் சொல்லுகிறது, they are turned back. They are not asked for God's guidance. கர்த்தரை பின்பற்றாமல் போவதற்கு காரணம் இங்கிலீஷில் சொல்லுகிறது, they are not asking God's guidance. கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்பதில்லை, கர்த்தருடைய காரியங்களை கேட்பதில்லை. 3 காரியங்களை வாசித்தோம். 4வது காரியம் கர்த்தரை தேடாமல் இருப்பது. ஏசாயா 9:13 வசனம், செப்பனியா 1:6 வசனம், அநேக இடங்களில் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடாமல் இருப்பவர்கள், கர்த்தரை தேடாமல் இருப்பவர்கள். ஓய்வு நாள் ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி ஜபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்திலே கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்கள். கண்களை மூடும் வரை, கடைசி வரை நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான காரியம் இருக்கும் என்றால் கர்த்தரை தேடுவது. கான்ஸ்டன்ட், கேப் இல்லாமல், இடைவெளி இல்லாமல், மாறாமல் கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்கள். அந்த கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு அவர் காணப்படுவார். நீ என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன். கர்த்தரை தேடுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு மாறிவிட்டது, காலங்கள் மாறிவிட்டது. டிவி விசுவாசிகள் கூட டிவியிலே தன்னுடைய நேரங்களை செலவழித்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தை தான் பார்ப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தடம் புரண்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? டிவியில் கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்ப்பது. தனிப்பட்ட ஜெபம் தேவை, தனிப்பட்ட வேத வாசிப்பு தேவை, தேவனோடு தனிப்பட்ட ஐக்கியம் தேவை. அவர் உன்னோடு தனியான முறையில் உறவுகளை பார்க்க விரும்புகிறார். டிவியில் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, காலையில் 5 மணிக்கு டிவி போட்டுரும் பாஸ்டர், இரவு தூங்குற வரைக்கும் டிவி நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தட் இஸ் நாட் த கிறிஸ்தவ வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வேதத்தை எடுத்து வாசித்து படித்து புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு தேவனோடு ஜெபங்களிலே நேரங்களை செலவிட்டு ஊழியங்களுக்கு சென்று சபையிலே நாட்டப்பட்டு தேவனோடு நல்ல ஐக்கியங்களை வைத்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கு நாட்களிலே அநேகர் ஆராதனை கூட இன்றைக்கு விட்டு விட்டார்கள். இந்த கொரோனா வந்து கெடுத்த ஒரு காரியமே அதுதான். ஆன்லைனில் சர்வீஸை பார்த்துடுறேன், நான் ஆன்லைனில் ஜெபிக்கிறேன், நான் அவரு ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தில் உட்கார்ந்துடுறேன் நான். தவறு. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை வீழ்ச்சியிலே கொண்டு போடும். கர்த்தரை தேடுங்கள், தனிப்பட்ட முறையிலே கர்த்தரை தேடுங்கள். 5வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தரிசனம் இல்லாத வாழ்க்கை சீர்கெட்டு விடும். தரிசனம் இல்லாத வாழ்க்கை, where there is no vision people will perish. வாழ்க்கையில் தரிசனங்கள் தேவை. தேவனோடு நான் வாழ வேண்டும், தேவனோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தரிசனம் நமக்கு தேவை. நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சங்காரமாவார்கள், சீர்கெட்டு போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே
கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால், உண்மையாகவே எத்தனை பேர் தரிசனத்தோடு நாம் வாழ்கிறோம்? தேவன் நமக்கென்று திட்டங்களை வைத்திருக்கிற தரிசனங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இன்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், அல்லது இந்த காரியங்களை நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் செய்ய வேண்டும் என்ற தரிசனம் நமக்கு தேவை. வாழ்க்கை சாரமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இல்லை என்றால் ஆமோஸ்லே வாசித்தது போல யாக்கோபு யாரால் எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான். சிறுத்து போவதற்கு 5 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, அறிவில்லாமல் தேவனுடைய அறிவை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது காரியம், கர்த்தரையும் அவருடைய காரியங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரெஸ்பெக்ட் த காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை மதியுங்கள். தேவனுடைய சபையை மதியுங்கள். ஊழியக்காரரை மதியுங்கள். உங்களுடைய போதகரை போற்றுதலுக்கு ஒருவரையாய் பாருங்கள். ஆவிக்குரிய தகப்பனாக அவரை பாருங்கள். உங்களை வழிகாட்டுகிற ஒரு மேய்ப்பராக அவரை பாருங்கள். அவருக்கு உண்டான கனத்தை கொடுத்து பாருங்கள். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, குடும்பம் நன்றாக இருக்கும். 3வது காரியம், கர்த்தரை பின்பற்றாமல் போய்விட்டோம். ஒருவேளை எல்லாவற்றிலும் கர்த்தரை பின்பற்றுவோம், ஒரு சில காரியங்களை மாத்திரம், ஒரு சில டீவியேஷன் மாற்றம், ஒரு சில காரியங்களை பைபாஸில் போயிடுவோம். இல்லை, எல்லா காரியங்களிலும் கர்த்தரை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். 4வது காரியம், கர்த்தரை தேடாமல் இருந்த காரியம், கர்த்தரை விட்டுவிட்ட காரியம், கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்காத காரியம். 5வது காரியம், தரிசனங்கள். தரிசனங்கள், உடைய குடும்பத்தை குறித்த தரிசனம், உடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த தரிசனம். இவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே சாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்ல திராட்சை செடியை, நல்ல திராட்சை தோட்டத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தராலே நாட்டப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். மற்ற மக்களை போலல்ல, அவிசுவாசிகளை போலல்ல, தேவனை அறியாதவர்களைப் போலல்ல, அவருடைய காணி ஆட்சியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். God has kept you in his boundary. அவருடைய காணி ஆட்சியிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எனவே அவரை மதியுங்கள், அவரை பின்பற்றுங்கள், தரிசனத்தோடு வாழுங்கள். தேவன் உலகத்திலே வைத்த மற்ற காரியங்களை விட தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். அப்பொழுது வாழ்க்கை சாரமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காய் வாழுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்காக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ செய்யுங்கள். நன்றாக இருப்பீர்கள், சந்ததி நன்றாக இருக்கும். உங்கள் நிமித்தமாக பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். கண்களை மூடுவோமா? இருந்த இடங்களிலே கண்களை மூடி, நல்ல கனித்தரும் திராட்சை செடியாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். அவரே அது அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றி கொண்டு வருகிறார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு. ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், பின்மாற்றங்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால், ஆண்டவரே நான் சிறுத்து போய்விட்டேன், ஆண்டவரே என்னை தூக்கிவிடும், என்னை மாற்றும், என்னை மன்னியும், மீண்டுமாக என்னை உருவாக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை சாரம் நிறைந்த கேதுருவாக கர்த்தர் உங்களை நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தினாலே சபையை ஆசீர்வதிக்கிறேன், அருமையான போதகரை ஆசீர்வதிக்கிறேன். சபை பெருகட்டும், இன்னும் அநேக நன்மைகள் உண்டாகட்டும். இந்த சபை நிமித்தமாக இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.